நேயர்கள் அனைவருக்கும் இமான் அண்ணாச்சினுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படத்துடைய பேர் வந்து அது வேற இது வேற. இந்த திரைப்படத்தில் ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து மேற்பதவிக்காக போட்டி போடக்கூடிய ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் என்னுடைய நடிப்பை பாராட்டின நீங்களும் இந்த படத்தில் என்னுடைய நடிப்பை பாராட்டி நல்லா பண்ணுறாயா நம்ம அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் தூக்கி விடணும் அப்படிங்கிறத பணிவாக கேட்டு கண்டிப்பாக இந்த அது வேற இது வேற திரைப்படத்தை மரியாதைக்குரிய கலிகை ஜெயசீலன் அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு முழு நீள காமெடியனாக என்ன நம்ம திலகராஜ் சார் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாங்களாம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய நடிப்பை நீங்கள் பாராட்டுவீங்க அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுவீங்க, வெற்றி படமாக ஆக்கித்தாங்க அப்படிங்கிற தாழ்மையாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் சானியா தாரா. அது வேறு இது வேறு படத்தில் ஹீரோயினியாக பண்ணியிருக்கு. திஸ் இஸ் மை 4th மூவி. படம் வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. நீங்கள் எல்லோரும் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது சீன் பை சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் வர்ஷன். நம்ம வந்து அது வேறு இது வேறு படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஜெனி பவர்ஃபுல் மீடியா அப்படின்ற பேனரில் ஜெயசீலன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. டைரக்ஷன் வந்து திலகராஜன் சார் பண்ணுறாங்க. கேமராமேன் வந்து ரவிசங்கர் சார். மியூசிக் வந்து தாஜ்னூர் சார். இதில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து என்னோடய இன்ட்ரோடக்ஷன் சாங். அது வந்து கானா பாலா சார் பாடியிருக்காரு. கொரியோகிராஃபி வந்து ராபர்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. என் கூட நான் பண்ணியிருக்க ஃபுல்லாகவே காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இமான் நாச்சி, கஞ்சா கருப்பு சார், அப்புறம் சிங்கமுத் சார், தியாகு சார், பொன்னாமலம் சார், எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆர்டிஸ்ட் தான். இதில் வந்து ஸ்டண்ட் வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரும் இதில் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைவ் ஆன் ஹெவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் நடிகர் ஜெயமணி, காமெடி நடிகர் ஜெயமணி. இப்போ நீங்கள் வந்து அது வேறு இது வேறு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கீங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து என்னுடைய பையன் வர்ஷன், ஹீரோயின் சானியா தாரா, இதோட இயக்குனர் திலகராஜன், ப்ரொடியூசர் வந்து ஜெயசீலன், இசையமைப்பாளர் வந்து சார்ஜூர் மிக அருமையாக பாட்டு போட்டிருக்காரு. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட்லி என்டர்டெய்னர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து காமெடி படம் இல்லை. எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி, அது தியாகு, பொன்னம்பலம், தளபதி தினேஷ், சிங்கமுத்து, இப்படி ஒரு பெரிய காமெடி கூட்டமே இருக்குது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதனால் இந்த படத்தை வந்து 2 மணி நேரம் நீங்கள் வயிறு குழுங்கு சிரித்து நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் கேட்கக்கூடிய அன்புடன் கேட்டுக்கூடிய. நன்றி, வணக்கம். நான் தாஜ்னூர். இன்றைக்கி இந்த அது வேறு இது வேறு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாடல்கள் வந்து விவேக் அவர்களும், முத்துக்குமார், கருப்பசாமி 3 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. கருப்பசாமின்ற ஒரு புது கவிஞர், ஒரு போலீஸ் அதிகாரி. முதல் முயற்சியிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்னு டூ திங்ஸ் சொல்லலாம். ஒரு பாடல் வந்து கானா பாட்டு. இது கானா பாலா அவர்கள் பாடியிருக்காங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கானா பாட்டுக்கு வெஸ்டர்ன் பேக்கிங் போகும், வெஸ்டர்ன் பீட்ஸ் போகும். அது வந்து ரொம்ப புதுமையான அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு ஐயப்பன் பாடல் இந்த வேல்முருகன் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு புதிய சிங்கர் நின்சி வின்சன் ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க ரொம்ப வெஸ்டர்ன் இதில் ரொம்ப கை தேர்ந்தவங்களை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புகிறேன். இது ஒரு முழுக்க நகைச்சுவை படம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நகைச்சுவை படம். தேங்க்யூ. சாமி திந்தன தோம் தோம் ஐயப்ப திந்தன தோம் தோம், சாமி திந்தன தோம் தோம் ஐயப்ப திந்தன தோம் தோம். 8-18 படிய செஞ்சு இருமுடிக்கு பூச வைப்போம். வாழ வழி கொடு வெளி தாண்ட வீடு ஐயப்பா நீ ஐயப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் பேசும்போது அலையில் ஊதில் படம் பார்த்துட்டு 10ஆவது ஃபெயிலாக போட்டுன்னு சொன்னார். அவராவது 10ஆவது ஃபெயிலாக போனார். எனக்கு லவ்லேயே ஃபெயிலியராக போச்சு. நம்ம லவ்லேயே ஃபெயிலியராக போச்சு எனக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு, அது ராதா மாதிரி இருக்கும். அதை லவ் பண்ண தப்பு இல்லை, நான் என்ன கார்த்திகை நினச்சிக்கிட்டேன், அதான் தப்பு. அப்போ லவ் சக்ஸஸ் ஆகும். அது வேறு இது வேறு.
படத்தோட இயக்குனர் திலாராஜன் சார், என் நண்பர், என் நலன் விரும்பி, நான் இயக்குனர் ட்ரை பண்ணுற காலத்துக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தவர். நான் மராஜ் சார்கிட்ட உதவி இயக்குனர் இருக்கும்போது டிஸ்கஷன்லாம் அவர் கூட இருப்பார். நிறைய படங்களை டிஸ்கஷன் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ நிறைய படம் பூஜைக்கெலாம் போவோம். நாங்கள் மகாராஜா சார் பூஜைக்கே போவோம். நாங்கள் பூஜையில் போய்ட்டு நான் உதவி இயக்குனர் 2 பேரும் பூஜையில் ஓரமாக இருப்போம். அப்படியே மற்றவங்க டேரக்டருக்கு மழை போடுவாங்க, ஹீரோக்கு மழை போடுவாங்க, சால்வை போடுவாங்க, கலகலப்பாக இருக்கும். இப்படி பல பூஜையில் போயிட்டே இருந்தோம். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னேன், எத்தனை நாளைக்கே நம்ம பூமிக்கு பாரமாகவும் பூஜை ஓரமாகவும் நிற்கிறது அப்படின்னு. இன்றைக்கி இந்த சபையில், இந்த விழாவில் அங்கே தேவரா சார் வாங்க. இன்றைக்கி ஒரு ஓரமாக இல்லை, நேராக சீட்டாக சென்றாக இருக்கார். எல்லாருக்கும் ஒரு வெற்றியடையாக வாழ்த்து சொல்லணும். அப்புறம் நடிகர் ஜெயமணி அண்ணன், எனக்கு அண்ணன் அவர். திருப்பாச்சியிலேருந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க திகார் வரைக்கும் எல்லாம் கதை இருக்க இல்லையோ அவர் இருப்பார். அந்தளவுக்கு என்னோடய அண்ணன் நெருங்கிய உறவினர் அவர். இடையில ஒரு நாள் வந்து என் பையன் ஹீரோவா பண்ணுறாப்புல அப்படின்னாப்புல. ஷாக் ஆகிட்டேன், உங்கள் பையன் ஹீரோவா அப்படின்னு. ஏன்னா சின்ன ஆளாக பார்த்தது. நான் தம்பி 10 அறிமுகப்படுத்தினேன் கதாநாயகன் என்னப்புல. அந்தளவுக்கு பையன் வளர்ந்துட்டாப்லையா அப்படின்னா. ஆமாம், இப்போ அப்போ ஆளை கொட்டி காட்டினார். ஷாக் ஆகிட்டேன். சினிமாவில் நிறைய பேருக்கு வயசான விஷயம் அவங்க வாரிசு அறிமுகப்படுத்தும் தெரியுது. இது மாதிரி ஜெயமனுக்கு வயசாச்சுன்னு சொல்லல, அவர் பையன் வளர்ந்துட்டான். நல்ல எனக்கு பையன் இல்லை இது வரைக்கும். இல்லை நமக்கு வேறு தெரிஞ்சு. அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர். அப்புறம் படம் நான் பார்த்துட்டேன், அது வேறு இது வேறு படம் பார்த்துட்டேன். சூப்பர் படம், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, முழுக்க காமெடி. இந்த 2 கேப்போ உள்ளே போனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரிச்சுட்டே வரலாம். அந்தளவுக்கு நல்லா இயக்குனர் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வர ஹீரோவுக்கு நடிக்க தெரியுது இல்லையோ, ஆட தெரியணும் ஃபஸ்ட்டு. ஹீரோ நல்லா ஆடுறாரு, நல்லா நடிக்கவும் செய்கிறாரு. கண்டிப்பாக பெரிய ஹீரோவாக வந்துடுவார். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவருக்கு இது முதல் படம். ஒரு படத்தோட யார் படத்துக்கு ஃபஸ்ட்டு முதல் போட்டிருக்காரோ அவருக்கு தான் முதல் வெற்றி வரணும், அவருக்கு லாபத்தை சம்பாதிக்கணும். அதுக்கான தகுதி இந்த படத்துக்கு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது ஃபீலிங் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ சினிமாவில் 60% படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் புது ஆளுகள் தான். அவங்க இது ஆர்வத்தில் வந்துடுறாங்க, படம் ஈஸியாக எடுக்கலாம் வந்துடுறாங்க, வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது புரியாமல் ஒரு ஸ்பெஷல் முடிச்சுறாங்க. அவங்களுக்கு அது தயாரிப்போட இது தெரியலை, அது அவங்களுக்கு தெரியணும். அது தெரிய வைக்கிறது தயாரிப்பு சங்க பொறுப்பு தான். அது வேறு இது வேறு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் பணியாற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய பேரும் புகழும் பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் திரையுலக பெருமக்களே, எதிரே அமர் இருந்திருக்கின்ற திரையுலக பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே மற்றும் இணையதள நண்பர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே நிற்கின்ற குழந்தைகளே, இந்த அது வேறு இது வேறு படத்துக்கு எனக்கு வந்து இன்விடேஷனில் பேர் போடாமல் வந்திருக்கீங்க விவேக் சார்னு சொல்லி தயாரிப்பாளர் ஒரு சால்வையை பொருத்தினார். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் இன்றைக்கி இங்கே வர்ற மாதிரி இல்லை, ஏன்னா நாளைக்கு இதே இடத்துல எனக்கு ஒரு பாரதிராஜா சார் கூட சொன்னார், நாளைக்கு உனக்கு வந்து பிபி ஊதணுமா நான் அப்படின்னு கேட்டார். ஏன்னா நாளைக்கு என்னோடய படம் இங்கேயே தான், இதே நேரத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நாளைக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் இன்றைக்கி எவ்வளவு டென்ஷன் இருக்குன்றத ஜெயமணி, திலகராஜ் எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளர் ஜெயசீலன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு இடையில் நான் வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பங்காளி நாளைக்கு வந்துருங்க. யாராக இருக்கும், யார் இப்படி ஃபோன் பண்ணா? ஜெயமணி தான், வேறு யார்? ஹீரோவோட அப்பா தான் ஃபோன் பண்ணி, பங்காளி கண்டிப்பாக வந்துருங்க,
சொந்தக்காரன் சொல்கிறேன் வரல வந்துருங்க என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிரட்டல் விட்டார். சரின்ட்டு வந்துட்டேன் நான். ஆனால் எனக்கு இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து ஜெயமணி, அவருடைய பல படங்களை நான் நடிச்சிருக்கேன், அவரோட சகக்கலைஞர். இன்னொன்று இயக்குனர் திலகராஜ். திலகராஜ் வந்து இயக்குனராக மட்டும் இல்லை, அவருக்கு பல முகங்கள் இருக்கும். அவர் நல்ல ரைட்டர். தமிழக அரசியல் பற்றி எந்த வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உள்ள ஒரு அன்பு நண்பர். எலெக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை நான் சொல்லி வைக்கிறது அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர்கள் இருவரும் அழைத்ததால் நான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பத்திரிகைகள்லாம் கொடுக்குற அலைச்சலில் நான் அந்த பாட்டையும் ட்ரெய்லரையும் பார்க்காம போயிட்டேன். ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இங்கே பேசின எல்லாருமே சொன்னாங்க இது ரொம்ப நல்ல காமெடியாக வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஒரு காமெடியன் பெத்த பையன் ஹீரோவாக நடிக்கிறாரு. நிச்சயமாக ஒரு காமெடினுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகளும், திலகராஜ் ஒரு நல்ல ரைட்டர் டேரக்டர்ன்றதுனாலையும் இது நிச்சயமாக நல்ல ஹியூமர் கலந்த ஒரு படமாக தான் வந்து வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாஜ்நூர் ஒரு நல்ல சிறந்த சீசன்டு மியூசிக் டைரக்டர். அவரை நான் எங்களது படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இந்த படம் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் ஹீரோ வர்ஷன், ஹீரோயின் 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் ஒன்றுமே இல்லை. திரையுலக பீஷ்மர்கள் பிதாமகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பல எத்தனையோ இளம் புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுத்த ஆர்பி சௌத்ரி சார் இங்கே இருக்கார். இதை விட வேறு என்ன வேணும்? அவர்கள் அருகில் அமர்ந்திருக்கின்ற விக்ரமன் சாரே அந்த படைப்பு தான். தமிழ்நாட்டின் புழுதியின் புத்திரன் என்று சொன்னால் அதுக்கான முழு ஆத்தென்டிசிட்டி உண்டுன்னா அது நம்முடைய இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா சார் தான். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போறீங்க? ஒவ்வொன்றையும் கேட்டால் வாங்க முடியும்? அது ஒன்றும் இல்லை சார், உணர்ச்சி வசப்பட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ புழுதியின் புத்திரன் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாரதி ராஜா சார் தான். அவர் இருப்பதெல்லாம் நமக்கு ஒரு கௌரவம், பெருமை. இந்த மேடை வந்து கௌரவம் கொள்கிறது. அது போன்று இங்கே அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அவ்வளோ பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருக்கார். அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் இந்த அது வேற இது வேற படத்துக்கு உண்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கேஆர் சார் கடந்த 40 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கார். அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு என்னன்னே புரியல. அது அவர் வாயால் கேட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் உள்வாஸ்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்வாஸ்துனா இது. இந்த உள்வாஸ்து நல்லா இருந்தாலே வெளிவாஸ்து நல்லா இருக்கும்பாங்க. அது அவருக்கு நல்லா இருக்குது. திரையுலகம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாலும் உடனே இறங்கி அதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தீர்த்து வைக்கின்ற ஒரு நல்ல தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவருடைய முகமும் அவ்வளோ இளமையோடும் வனப்புமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கவுன்சிலிங் பற்றி பேசினாங்க. இன்னொரு கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. அது இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பல பெரிய மனிதர்கள் வருவதற்கே தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, எதிரில் இருக்கவங்க போடுற சீட்டை விட அதிகமான சீட்டை மேடையில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை உட்கார வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 9 மணினா 9:30 10 ஆகிடுது ஆரம்பிக்கிறதுக்கு. 1 ஹவருக்குள்ளே முடித்து தேட்டரை கொடுத்தா தான் தேட்டருக்காரங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா அவன் அடுத்த ஷோ போட்டாகணும். இங்கே வந்து என்னென்னா, எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் இப்படி செய்கிறார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உட்கார்ந்துருக்கிறவன் டென்ஷனை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தராக பேசிட்டு வரும்போது ஆடாடா நம்ம பாயிண்ட்டை இவன் பேசிட்டானே, இனி நம்ம என்ன பேசுறது, இந்த டென்ஷன்லேயே அவன் செத்து சுண்ணாம்பாயி அந்த அவளாயி நொந்து நூடுல்ஸ் ஆகி அவருடைய டேர்ன் வரும்போது அவருக்கு பேசுகிறதுக்கே ஒன்றும் இருக்காது. வெளியில் கார் எடுக்கணும், டிராஃபிக்கு, அத்தனை காருக்கு மத்தியில் நம்ம கார் எடுத்து எப்படி வெளியே போகிறது, நம்ம பைக் எடுத்து வெளியே போகிறது, இந்த டென்ஷன் இவ்வளவுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் மேட்ரு. நான் அன்றைக்கி விக்ரமன் சார்ட்டையும் பேசினேன், கேஆர் சார்ட்டையும் பேசினேன் ஒரு மேடையில். இதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். வாழ்த்தும் இதயங்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்து அவங்க என்ன வரப்போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பார்க்க போகிறாங்க, ட்ரெய்லரை பார்க்க போகிறாங்க, பாட்டை பார்க்க போகிறாங்க. அது போதும் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவர்களும் அவருடைய நெஞ்சத்தில் அவர்கள் வாழ்த்துக்கள் இருக்கின்றன. எல்லாரும் பேசணும் அவசியம் இல்லை. மியூசிக் ஃபங்க்ஷன் இது. மெயினாக ஆடியோ அண்ட் ட்ரெய்லரு. மியூசிக் யார் போட்டால் அவர், மியூசிக் இப்போ சீடியை கொடுக்குறது யார், வாங்கிறது யார், ட்ரெய்லர் சீடியை கொடுக்குறது யார், வாங்கிறது யார், இது போதும்.
யாரும் யாரையும் தவறாக நினைத்துக் கொள்ளப் போவதில்லை. இதை தயவு செய்து புரிந்து கொண்டு இனி வரும் ஆடியோ ஃபங்க்ஷன்களை ஆடியோ சிடி அளவுக்கு சிறிய அளவில், ஏன்னா எல்பி ரெக்கார்டு அளவுக்கு நடக்குது இப்போ பெருசாக, அந்த அளவுக்கு சின்ன அளவில் அழகாக நடத்தினா எல்லோரும் பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அடுத்து எத்தனை ப்ரோக்ராம்கள் இருக்குதோ தெரியல, அவன் படன்னு ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபாக இருக்கும். சின்னதாகவும் சுருக்கமாகவும் இந்த மாதிரி விஷயங்களை முடித்து கொண்டால் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிராஜ் சார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். அது வேற இது வேற. இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு பாடல் நீங்கள் எல்லோரும் பார்த்த அந்த ஐயப்பன் பாடல். சில வருடங்களுக்கு முன்பு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் எழுத என்னை பிரசாத் ஸ்டுடியோ அழைத்திருந்தார். போய் சந்தித்தேன். ஐயப்பன் பாமாலைன்னு ஒரு ஆல்பம், அதுக்கு ஒரு ஐயப்பன் பாட்டு எழுதணுன்னாரு. சார், நான் இது வரைக்கும் நான் பக்தி பாடல் எதுவும் எழுதுனதில்லை, எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு தயங்கி சொன்னேன். அதனால் என்ன எழுது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னார். உதிரும் இலை போல உன் மனமே, உதிருமுன் அதை பம்பையில் கரை சேர்த்தால் நலமே என்று எழுதி கொடுத்தேன். இப்போ எழுதுறல, இதுக்கு எதுக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரசித்தார். அதுக்கு பிறகு நான் எழுதின பக்தி பாடல் இந்த படத்தில் இடம்பெற்ற ஐயப்பன் பாடல். தாஜ் நூர் அவருடைய முதல் படமான வம்சம் தொடர்ந்து அவருக்கு நான் பாடல்கள் எழுதி வருகிறேன். காவிய கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது போல தாஜ் நூர் ஒரு கோகினூர் என்று வாலி அவர்கள் அவரை புகழ்ந்திருக்கிறார். துள்ளல் சீலும் சரி, மெல்லிசீலும் சரி, தனக்கான ஒரு தனித்தடத்தை பதித்து வரும் தாஜ்நூர் அவர்களுக்கும், இந்த படத்தின் இயக்குனர் திலகராஜன், இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜெயசீலன், இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து இணைந்து பாடல் எழுதியிருக்கும் சக கவிஞர்கள் விவேகா, கருப்பசாமி போன்ற கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது வேற இது வேற படத்தினுடைய 3 பாடல்களை நான் எழுதியிருக்கேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் திலகராஜன் அவர்கள் வல்லரசு படத்தில் நான் பணியாற்றும் போது நண்பரானவர். அவர் ஒரு சோக நிகழ்ச்சியை சொன்னார்னா கூட நடுவில் 4 முறை சிரிக்கணும். அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். வேறு எங்கேனும் கேள்விப்பட்ட விஷயத்தை அவர் சொன்னார் என்றால் கூட அதை நிறுத்தாமல் அவர் ஒரு முறை அவர் வாயால் சொல்லுகிற போது அதை கேட்கிற சுவைக்காகவே அதை அவ்வளவு கேட்பேன். வட்டார வழக்கோடு சேர்த்து அவ்வளவு அற்புதமாக சொல்லக்கூடியவர். ஒரு நகைச்சுவை படத்தை இப்போது எடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நகைச்சுவை படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைகிற ஒரு காலகட்டம். அதே போல் காவல்துறையிலே இருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கிற தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்களோடு தான் நான் முதல் முறையாக சேர்ந்து பணியாற்றுகிற படம். அந்த 3 பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. அனைவருக்கும் எனது நன்றிகள். தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு KR அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, அதோட அப்படி போயிடலாம். மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் KR அவர்களே, ஏனைய கலையுலக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய நண்பர்களே, பெரியவர்களே, தலைவர்களே, வணக்கம். சம்பிரதாயமாக இந்த மேடையில் இருந்து அதான் சொன்ன, நாளைக்கு உனக்கு கொஞ்சம் வாசிக்கணியா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஒரு நாகரிகம் சடங்கு. இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்க மாதிரி எல்லாம் பிஸி போயிட்டாங்க. நானும் மட்டும் இந்த வேலையில்லாத மாதிரி இங்கே உட்கார வச்சுருக்கோம். என்ன சபை நாகரிகம் கருதி, ஏன்னா அது சபை மரபு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக நம்ம இருந்து தான் போகணும். இந்த அது வேறு இது வேறு தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இப்பொழுதெல்லாம் சூதுகவும் அங்கே இங்கே இவனப்பார் அவனப்பார், அடிதடி, போடா போடா, வாடி வாடி, ஏதாவது ஒன்றை திசை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற உத்தி. ஒரு காலத்தில் நான் கிழக்கே ஒரு தலைப்பு வச்சேன். சினிமாவுக்கு போய் எவனாவது இப்படி ஒரு தலைப்பு வைப்பானா? ஏன் நாங்கள் அப்போ புதிய வார்ப்புகள்னு ஒன்று வச்சேன். எவனுக்காக இது புரியுமா? அந்த காலகட்டத்திற்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மாதிரி தான் இன்றைக்கி அது வேறு இது வேறுன்னா இந்த வாழைப்பழக்கம் தான் எனக்கு ஞாபகம். அந்த வாழைப்பழக்கம் அதேங்க இந்த வாழைப்பழம் மாதிரி அது ஒரு காமெடி. அது மாதிரி தலைப்பிலே காமெடி இருக்கிறது. அது வேறு இது வேறுன்னு ரொம்ப அற்புதமாக நான் பாட்டு பார்த்தேன்.
100 உண்மையிலே சமீப காலமாக ரொம்ப அழகாக வளர்ந்துட்டாங்க. மற்றவங்களமா அதிக டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சொன்ன 2வது செகண்ட்லேயே 4 வரியை போட்டால் டக்குன்னு டியூன் போட்டுருவோம். அது மாதிரி இப்போ என்னென்னா சில நாள் 3 நாள் 5 நாள் எடுப்பாங்க. இவன் அப்படி இல்லை, 100 இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பேஷன் உள்ளவன். அவனுடைய சமீப கால படங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுலேயும் பாட்டு பார்த்திங்கன்னா ஐயப்பன் பாட்டெல்லாம் முணங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சிட்டி பாட்டு, அதுவும் நல்லா தான் இருந்தது. மாஸ் சாங்ஸ் திஸ் ஆர் ஆல் எழுதிய முத்துக்குமார் சரி அனைத்து கவிஞர்கள் நன்றாக தான் எழுதியிருப்பார்கள். என்ன இந்த தயாரிப்பாளர் எங்கேயோ ஒரு அலைகள் பார்த்து ஃபெயில் ஆகி போயிட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகலை, அங்கே தான் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க. பாஸ் ஆகி ஒரு விதையை நட்டு அன்னைக்கு விழுந்த சினிமா விதை 35 வருஷம் கழிச்சு மேடையில் ஒரு தயாரிப்பாளர்னா வைரம் மாதிரி மரம் முதல்ல போகும், அப்புறம் கரியாகும், அப்புறம் வைராயிரும் காலத்தால். அதை மாதிரி நீ ஃபெயில் ஆகி இப்போ வைரமாக உள்ளே வைந்திருக்கிறீர்கள் போலீஸ் அதிகாரி அவர்களே. அதனால் அலைகள் உங்களை காப்பாற்றி தான் ரொம்ப படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் எனக்கு ஒரு கெட்ட பேர் விட்டு சின்ன பசங்களாம் நமக்கு எடுத்துவிட்டார் பாரதிராஜான்னு. எந்த பள்ளிக்கூடத்து போயிருந்தேன். ஏன்னா 35-45 வயசுலேயே காலேஜ் போய்க்கிருந்த நடிகர்கள் இருந்த காலம். நான் வயசுக்கு கரெக்டாக ஒரு 16 வயசு பையன் பொண்ணு, ஒரு 21 வயசு பையனை கூப்பிட்டேன். அது நியாயமாக என்ன பிடிச்சிகளோ அதை சொன்னோம். ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதாநாயகிகள் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போவாங்க. எல்லாம் 40 வயசு 35 வயசு. அப்போ எல்லோரும் பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் கட்டி எந்த பருவத்தில் எதை வர வேண்டுமோ அதை சொல்லியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, அதை கடக்காமல் இருக்க முடியாது. 17 வயசில் 16 வயசில் காதலை கடக்காமல் இருக்க முடியாது. அதை சொன்னேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவேன். அப்புறம் ஸோ அந்த அலைகளுவதிலிருந்து வந்திருக்காரு. வைரமாகத்தான் இருப்பீர்கள் ஜெயசீலன் அவர்களே. ரெண்டாவது நீங்கள் பேசும்போது உங்கள் ஏரியா ஒரு உற்சாகமான மனிதன் தான் தெரிகிறது. ஏன்னா செலக்ட் பண்ணது முதல் படமே என்னால் காமெடி. திலகராஜை பற்றி சொன்னாங்க, அவரே எனக்கு பார்க்கணும் காமெடி தான் இருக்கு. ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று கேள்விப்பட்டேன் சொன்னாங்க எல்லாரும். வறுமைன்னு சும்மா சொல்லக்கூடாது. எல்லா கலைஞனுக்கும் வறுமை உண்டு. அறிவில் வறுமை இல்லாதவன் தான் கலைஞன். அவனுக்கு அறிவில் வறுமை. பொருளாதாரம் என்ன, இந்த நாங்களும் தான் வந்தோம். பொருளாதாரம் என்பது கண்மூடி கண்கிருக்க நேரத்தில் போயிடும். கருத்துக்கள் காலகாலமாக நிற்கும். நான் என்ன தான் சம்பாதிச்சு இந்த ஓடி வந்தேன் 40 வருஷமாக கனவு கண்டு திரும்பி பார்த்தா 0. நான் 4 காரு 5-6 வீடு இதெல்லாம் நம்மளது இல்லை. நாளைக்கு காலையில் போயிட்டேன்னா கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் நிற்கும். பிள்ளை தலைமுறைக்கு வந்து இது சாப்பிடுவாங்க. அது எங்கே போகும்? எம்ஜிஆர் இருந்த வீடே இப்போ ஒரு பாலடைந்து இருக்குது. எம்ஜிஆருடைய பாடல்களும் கருத்துக்களும் தான் நிற்கிறதே தவிர அவருடைய சொத்தல்ல. அதனால் வறுமை பற்றி பேசவே விடாது. அது ஒரு வளமான சிந்தனை கொடுப்பதான் வறுமை. நான் பார்க்காத வறுமையா எல்லாமே வறுமையை பார்க்காம சினிமாக்குள்ளே எவனுமே வந்ததே கிடையாது. ரொம்ப வசதியான வந்தானே தோத்துட்டு போயிடும். அதனால் அது ஒரு இல்லை இட்ஸ் பெஸ்ட், யூ ஆர் எ வெரி குட் ரைட்டர் அப்படின்னு ஜெயமணியோட பிள்ளை ஹீரோ எல்லாரும் சொன்னாங்க. அந்த பையன் உண்மையில் நல்லா சிவமாக இருக்கான். ஒரு டைப்பாக கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்குது. ஜெயமணிக்கு வேண்டி வந்து போனதான் விவேக்கெல்லாம் சொல்லுவார். ஏன்னா ஜெயமணி ஒரு நல்ல நடிகன். அது மட்டும் இல்லை, சக கலைஞர்களோடு இணக்கமாக இருந்து பழகக்கூடியவர். அவருடைய குழந்தை இந்த வாரிசுகள் சில நேரம் தடுமாறிடும். என் வாரிசு கூட தடுமாறி அப்படி இருந்திருக்கேன். அது மாதிரி இல்லாமல் நீ சிறப்பாக வருவாய். எல்லாரும் பேசினாங்க, இந்த ஹீரோயினை பற்றி யாருமே பேசலை. இப்போ நான் பேசினேன், அந்த பாரராஜா பாத்தியா கண்ணு அங்கே பொம்பளைகிட்ட போயிட்டு வருவாங்க. அது என்ன ஜெயமணி வீட்டு பிள்ளையை மட்டுமே பாராட்டுது. அது பிள்ளை அழகாக தான் இருந்தான், நல்லா இருந்தான். ஸோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா இருக்கீங்க. யூ வில் கெட் அ பிரைட் ஃபியூச்சர், டோன்ட் வரி, காட் பிளஸ் யூ. மற்றபடி நான் திலகராஜ் டைரக்ஷனை பற்றி அழகாக சொல்லிட்டு போயிட்டான். முருகன் ராம்தாஸ் நல்லா பேசினான். நீ எதுவும் இல்லாமல் நீ ரொம்ப லேட்டாக வந்திருந்தா கூட பலவிதமான படிமானங்களை தாண்டி தான் நீ வந்திருக்கணும். படம் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், எல்லா ஃப்ரேம்லேயும் காமெடி இருக்குது.
ஃப்ரேம் டு ஃப்ரேம் பாடல்லையும் காமெடி எல்லாத்துலேயும் நல்ல நகைச்சுவை தெரிகிறது படம் முழுவதும். அதை காட்டில் ஆக்ஷன் படத்தில் குண்டு வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்கன்னு நீங்கள் வயாகரா குண்டு வச்சுருக்கீங்களே, இந்த வயாகரா குண்டு ஒன்று போறியா, யூ வில் கெட் சக்ஸஸ், வில் கெட் வெரி சக்சீட் இன் தி கமர்ஷியல். நன்றி.